இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் அப்படின்னு தானே கேட்குறீங்க. நோட்புக் எல்எம்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ், பிளாகர்ஸ், காப்பி ரைட்டர்ஸ்க்கு ஒரு வரப்பிரசாதமான ஆப்பு. பட் இதை மெயினாக கூகுள் விட்டுருக்கிறது காரணம் படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான். இதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒர்க் ஃப்ளோவை ஃபாஸ்ட் பண்ணுறதுன்றதும் இதோட யூஸ் கேசஸ் என்ன அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். திஸ் இஸ் பிரகாஷ். ஐ வெல்கம் யூ ஆல் ஃபார் நியூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். ஓகே, நோட்புக் எல்எம்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ டூல் இருக்குது. இது என்னென்னா கூகுளோட இன்பில்ட்டான ஒரு ஏஐ டூலு. நீங்கள் கூகுளுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நோட்புக் எல்எம்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ டூல் இருக்கும். ஆக்சுவலாக இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து ஸ்டடி பர்பஸ்க்குள்ள ஏஐ டூல் தான். ஆனால் இதை வந்து நம்ம கண்டென்ட் க்ரியேஷனுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். அது எப்படி ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இது என்ன அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் இது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, நம்ம உள்ளே வந்தாச்சு. இப்போது நிறைய நோட் புக்ஸ் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து அவங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்குது. இதுக்கப்புறம் நம்ம வந்து உள்ள இன்புட்டாக கொடுத்துருக்கோம். இதில் ஃபஸ்ட்டு க்ரியேட் நியூ நோட் புக்குன்னு கொடுத்துக்கலாம். இதுக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சோர்ஸஸை ஆட் பண்ண சொல்லும். என்னென்னா பிடிஎஃபாவோ, டெக்ஸ்ட்டாவோ, மார்க்டவுன் ஃபைலாவோ, இல்லை ஆடியோவாவோ, கூகுள் ட்ரைவில் இருக்கிற ஒரு ஃபைலாவோ, வெப்சைட்டு, யூடியூபு, லிங்க்கு, இல்லை டெக்ஸ்ட்டு, இந்த மாதிரி எதுவாக வேணாலும் சோர்ஸஸை கொடுத்துக்கலாம். இது ஆக்சுவலாக என்னென்னா, நீங்கள் ஒரு சோர்ஸ் ஃபைல் ஒன்று கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கலாம். அந்த சோர்ஸ் ஃபைலுக்குள்ளே மட்டும் ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும். இப்போ நார்மலாக நம்ம வெளியே வந்து ChatGPT யூஸ் பண்ணுறோம் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த ஏஐ டூலுக்கு ட்ரில்லியன்ஸ் ஆஃப் ப்ராம்ப்ட்ஸ் வந்து அது கொடுத்துருப்பாங்க. அதை யூஸ் பண்ணி அதை வந்து ரீசனிங் பண்ணி அதை உங்களுக்கு ஆன்சர் கொடுக்குது. இல்லை நீங்களே ஒரு மெமரி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிடிஎஃப் வச்சுருக்கீங்க. இந்த பிடிஎஃப்குள்ளே இருக்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு 1000 புக், ஒரு புக் இருக்குது, ஒரு 1000 பேஜில் ஒரு புக்கு இருக்குன்னா அந்த புக்குக்குள்ளே ஸ்பெசிஃபிக்காக ஒரு திங்கை தெரிஞ்சுக்கணும், இல்லை ஒரு வீடியோவில் இல்லை ஒரு ஆடியோவில் இருக்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த நோட் புக் எல்லாம். இது ஆக்சுவலாக எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு யூடியூப் வீடியோ எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வளவன் டியூட்டோரியல்ஸ் இருக்கு இல்லையா, அவங்கக்கிட்ட நம்ம வந்து ஒரு பாட்காஸ்ட் ரீசெண்டாக பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவை நம்ம எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுக்கலாம். ஸோ ரீசெண்டாக ஒரு பாட்காஸ்ட் அவங்களோட பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு வந்து புதுசாக நான் வந்து ஒரு நோட் புக் எல்லாம் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே அந்த வீடியோவை நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போது நான் பேஸ்ட் பண்ணியாச்சு. பண்ணோன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா, இப்போ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா பொதுவாக வந்து வீடியோ எடிட்டர்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறதுங்கிறத நான் நம்பலை. இது மாதிரி நான் என்னென்ன அந்த வீடியோவில் தமிழில் பேசியிருக்கனோ அவரும் நானும் பேசின எல்லாமே இங்கே டிரான்ஸ்கிரைப் பண்ணிடும். சிங்கிள் லைன் கூட விடாமல் அதாவது கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் பாட்காஸ்ட்டை தமிழில் இதை வந்து டிரான்ஸ்கிரைப் பண்ணிடுச்சு. இப்போது இந்த வீடியோவில் நான் பேசியிருக்கிற திங்ஸை இங்கே கேள்வியாக கேட்டோம் அப்படின்னா அதை ஆன்சர் சொல்லும். ஸோ ஓகே, ஹூ இஸ் பிரகாஷ் நான் கொடுக்குறேன். இங்கே நம்ம ஏஐ டூல் இதில் யூஸ் பண்ணியிருக்க ஏஐ வந்து வெளியே இருந்து எடுக்காது, இந்த ஒரு வீடியோவிலேருந்து மட்டும் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆடு கொடுத்து நிறையா சோர்ஸஸ் வந்து மொத்தம் 50 நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போது நான் கேட்டேன்னா, இப்போ நான் ஹூ இஸ் பிரகாஷ்னு கேட்டதுக்கு என்ன சொல்லுன்னா, பிரகாஷ் வாஸ் இனிஷியலி இன்ட்ரடியூஸ்ட் இன் ப்ராட்காஸ்டர்ஸ், இது ஹி வாஸ் பார்ன் ஆன், இது நான் இதெல்லாம் அதில் நான் பேசியிருக்காது, ஹீ கம்ப்ளீட்டட் இது அப்படிங்கிறது. இப்போது கண்டென்ட் கிரியேட்டர் இவர் வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் ஃபாலோவர்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் பேசியிருக்கேன் இல்லையா, இது எங்கேருந்து எடுத்துச்சு அப்படிங்கிற இது வேணும்னா அந்த இடத்த மட்டும் அது ஹைலைட் பண்ணி காட்டும். ஏன்னா இப்போ நான் இந்த வீடியோவில் பேசியிருக்கனால இது இங்கேருந்து எடுத்திருக்கு. இதுக்கிட்ட நீங்கள் பக்கத்தில் போயிட்டு 4, 2 இப்படி காட்டும். என்னோடய கெரியர் பார்த்து நான் என்ன 5 ஸ்டார் கைன் மாஸ்டர் அலைக் மோஷன்லாம் முடித்தேன், அப்புறம் இதுக்குள்ளே வந்தேன் இப்படிங்கிறத இது ஜென்ரேட் பண்ணிடுச்சு. சேம் இதே மாதிரி நான் எத்தனை வீடியோஸை வேணாலும் நான் எடுத்து இதை போட்டு அதுக்குள்ளே இருக்க டவுட்ஸை நான் கேட்டுக்க முடியும், இல்லை அதுலேருந்து ஒரு கண்டென்ட்டை நீங்கள் மேக் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போது இதோட மைண்ட் மேப்பை நம்ம க்ரியேட் பண்ணலாம். மைண்ட் மேப்னால் இந்த வீடியோவில் நான் பேசுனதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்ட்ரக்சர் மைண்ட் மேப்பாக இருந்தால் நம்மளால் அதை க்ரியேட் பண்ண முடியுமா? நம்ம உட்காந்து மேனுவலாக பண்ணணும். ஆனால் இந்த ஏஐ டூல் நமக்கு அது பண்ணி கொடுத்துரும். மைண்ட் மேப்பு, ரிப்போர்ட்டும் நான் கொடுக்குறேன். ரிப்போர்ட் கொடுத்து ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீஃபிங் டாக்குன்னு கொடுக்குறேன். அதே மாதிரி இப்போ நமக்கு மைண்ட் மேப் ரெடி ஆயிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா அதில் வந்து கெரியர் பார்த்து, சாஃப்ட்வேர் ஸ்டைலு, ஜாப் வெர்சஸ் ஃப்ரீலான்சிங் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஏஜென்சியோட ஆப்ரேஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் என்ன சொல்லியிருக்கேன். கெரியர் பாத் அண்ட் டெசிஷன், பர்சனல் ஜேர்னினா என்னென்னு அதில் நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு 6 months நான் வந்து இந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ்லாம் நான் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது, சாஃப்ட்வேர் அண்ட் ஸ்டைலு, இந்த மாதிரி வந்து நான் பேசியிருக்கிற அந்த கண்டென்ட்டை வந்து மைண்டு மேப்பாக மாற்றிக்க முடியும்.
இது வந்து இந்த வீடியோவில் நீங்கள் ஆன்லைனில் பார்க்குற எந்த வீடியோவோடது வேணாலும் எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் பேசின உங்கள் கிளையண்ட்டோட ஆடியோ இருக்குன்னா அதை டிரான்ஸ்கிரைபும் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு மைண்ட் மேப் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி ஆடியோ ப்ரிவ்யூ, வீடியோ ப்ரிவ்யூ இந்த மாதிரி நிறையா இருக்குது. இப்போ குவிஸஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம், குவிஸஸும் க்ரியேட் பண்ணுவோம். சேம் அதே மாதிரி இப்போது ரிப்போர்ட்டில் போயிட்டு ஸ்டடி கைடு நான் கொடுக்குறேன். இது ஆக்சுவலாக எல்லாமே நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். எப்படி ஆயிடும் இப்போ வந்து ப்ரீஃபிங் டாக் நான் சொன்னேன் இல்லையா, ப்ரீஃபிங் டாக்னா இந்த வீடியோவில் நான் எதை பற்றி பேசியிருக்கேன், நான் என்னோடய பேக்ரவுண்டு இதெல்லாம், அப்புறம் என்னோடய ஜேர்னி, அதுக்கப்புறம் என்னென்ன கிரிட்டிக்கல் திங்ஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணேன், கோர்ஸ் ஃபிலாசபி என்ன அப்படிங்கிறது, அப்புறம் நான் அந்த க்ரியேட்டிவ் பிளாக்லேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணேன், இதெல்லாம் அந்த வீடியோவில் நான் ஆக்சுவலாக பேசியிருக்கிறது. அதை அனலைஸ் பண்ணி அது வந்து நமக்கு இதில் நான் என்னென்ன சாஃப்ட்வேர் பற்றிலாம் பேசியிருக்கேன், எதுக்கு பேசியிருக்கேன், பிஸ்னஸ் ஆஃப் வீடியோ எடிட்டிங்னா என்ன அப்படிங்கிறத எல்லாமே டீட்டெயிலாக அந்த இதை வந்து ஒரு பிடிஎஃப் மாதிரி டாக், அதாவது ரிப்போர்ட் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம கொடுத்துருச்சு. இதே மாதிரி நம்ம மைண்ட் மேப் ஜென்ரேட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஆடியோ ப்ரிவ்யூன்னு ஒன்று இருக்குது. இது ஆடியோ ப்ரிவ்யூனா ஆக்சுவலாக என்னென்னா இதில் நம்ம லாங்குவேஜை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் தமிழ், இப்போ நான் வந்து இங்கிலீஷ்க்கு பதிலாக நீங்கள் எந்த லாங்குவேஜில் நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த லாங்குவேஜில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்தி பாட்காஸ்ட் இருக்குது, அதை வந்து நீங்கள் தமிழில் கேட்கணும் அப்படின்னா இங்கே போயிட்டு தமிழ் லாங்குவேஜை நீங்கள் செலக்ட், இப்போ நம்ம ஆல்ரெடி தமிழில் தான் இருக்குது, இப்போ இது இங்கிலீஷில் நான் கொடுத்து நான் ஜென்ரேட் கொடுத்துருக்கேன். இல்லை எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இந்த டாப்பிக்கை மட்டும் நான் கேட்டுக்கணும் அப்படின்னா ஃபோக்கஸ் ஆன் ஸ்பெசிஃபிக் சோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போட்டிருக்கேன். இந்த மாதிரி ஃபோக்கஸ் ஆன் பிரகாஷ் ஹிஸ்ட்ரி ஒன்லி அப்படின்ற மாதிரி அந்த வீடியோவில் எதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதை மட்டும் கொடுக்கலாம். இது டீப் டைவ், ப்ரீஃப், கிரிட்டிக், இந்த மாதிரி டிபேட். இப்போ டிபேட் கொடுத்தீங்கன்னா 2 பேர் பேசுகிற மாதிரி, ஒருத்தர் கேள்வி கேட்பார், ஒருத்தர் பதில் சொல்லுவார், இன்னொருத்தர் கேள்வி கேட்பார், இன்னொருத்தர் பதில் சொல்லுவார், இந்த மாதிரி டிபேட் மாதிரி. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஆடியோவை ஜென்ரேட் பண்ணி அதை கேட்டுக்கவும் முடியும். ஓகே, இதே மாதிரி வீடியோ ப்ரிவ்யூ இருக்குது. இது எல்லாமே நான் போட்டு காட்டுறேன். இப்போது வீடியோ எடிட்டிங் குவிஸ் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகே, அக்கார்டிங் டு பிரகாஷ் வாட் இஸ் த மோஸ்ட் லைக்லி இம்பாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்குது. நான் வந்து ஏன்னு நினைக்கிறேன், இல்லை தப்பு, அது வந்து இது வந்து எதுக்குன்னா ஒன்ஸ் நீங்கள் ஸ்டடி பர்பஸ்க்கு எல்லாம் படிச்சுட்டு இந்த மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளாக சொல்கிறேன், இப்போ நீங்கள் வந்து பொன்னியின் செல்வன் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஆன்லைனில் பொன்னியின் செல்வன் கதைகள் வந்து எக்கச்சக்கமாக பிடிஎஃபாகவும் இருக்கும், இபுக்காகவும் இருக்கும், வீடியோவாகவும் இருக்கும். இதை பூரா இங்கே வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 40-50 சோர்ஸஸை கொண்டு வந்து இங்கே ப்ராம்ப்ட் பண்ணிடுங்க. மோஸ்ட்டாக ஸ்டோரி மாறாது இல்லையா, ஒவ்வொருத்தவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்க்கு ஏறுற மாதிரி ஸ்டோரி சொல்லுவாங்களே வந்து ஸ்டோரி மாறாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு நீங்கள் நல்லா பொன்னியின் செல்வன் ஒன்ஸ் கற்றுக்கிட்டிங்கன்னா குவிஸிங் இந்த இடத்துல வச்சிங்கன்னா இது மாதிரி வீடியோங்கள்லேருந்து எடுத்துக்கிட்டு அப்போ நீங்கள் ஸ்டடி பர்பஸ்க்காக ஈஸியாக யூஸ் பண்ணிக்க முடியும். இல்லை நீங்கள் ஒரு கண்டென்ட் க்ரியேஷனாக ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய கோர்ஸஸை வந்து இங்கே ப்ராம்ப்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்க முடியும். இப்போ நான் இது நினைக்கிறேன், இல்லை ஆன்சர் இது, இந்த மாதிரி வந்து ஹிண்ட்லாம் கேட்டோம் அப்படின்னா என்னவாக இருக்கும் அப்படி சொல்லி அது யோசித்து சொல்லும். ஆனால் நான் இதுன்னு செலக்ட் பண்ணேன்னா கரெக்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி நான் குவிஸஸாக க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போது ப்ரீஃபிங் டாக் பார்த்தாச்சு, மைண்ட் மேப் பார்த்தாச்சு, வீடியோ எடிட்டிங் குவிஸும் பார்த்தாச்சு. இப்போது ஸ்டடி கைடு, இது வந்து குவிஸஸை மாதிரி கொஷின்ஸ் இத்தனை கேட்டிருக்கேன், இதோட ஆன்சர்ஸ் அப்படியே. அப்புறம் ஈஸி கொஷின்ஸ், அதாவது எஸ்ஏ கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அது வந்து என்னென்ன அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டடி பர்பஸ்க்கு உள்ளது. ஆனால் நம்ம வந்து இங்கே நம்ம கண்டென்ட்டுக்கு யூஸ் பண்ணுறோம். இது இன்னும் எஃபெக்டிவாக எப்படி யூஸ் பண்ணுறதுனா, இப்போது நமக்கு இங்கே ஆடியோ ஜென்ரேட் ஆகிருக்கல, ஆடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்ம அடுத்து பார்ப்போம். அது ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ நான் வந்து ஒரு நோட் புக்கை வந்து நான் க்ரியேட் பண்ணுறேன். சிம்பிளாக சொல்கிறேன், இப்போது இந்த கோர்ஸு தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிறது ஆக்சுவலாக. ஸோ இந்த கோர்ஸ், அதாவது இந்த டே 2 என்ன கவர் பண்ணுறோம், டே 3 என்ன கவர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 81 பேஜ் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம இப்போ வந்து மேலோட்டமாக என்னென்ன டாபிக்ஸ்ன்னு கற்றுக்கிட்டு அதை வந்து நம்ம வீடியோவை நம்ம இது பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகேயா? ஓகே, இதுதான் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து நம்ம இப்போ க்ரியேட் பண்ணியிருக்க கோர்ஸோட டேட்டு, எந்தெந்த டேட்டில் போட போகிறோம், என்னென்ன போட போகிறோம் அப்படிங்கிற அந்த இதை வந்து நான் இப்போதைக்கு பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கிறேன். செலக்டட் செல்ஸ் கொடுத்து இதை வந்து நம்ம ஒரு பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது எதுக்குன்னா இங்கே ப்ராம்ப்ட் பண்ண போகிறோம். இதை எடுத்துகிட்டு போயிட்டு நான் இங்கே ப்ராம்ப்டிங்காக கொடுக்குறேன். இது எதுக்கு அப்படின்னா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக. இப்போது நான் கொடுத்தோன்னே இதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன டேட்டில் நான் என்னென்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த பிடிஎஃபாக போட்டு கொடுத்தோமா, அதாவது இந்த ஷீட்டில் போட்டிருக்கிறது என்னென்ன டாபிக் என்னென்ன அப்படிங்கிறது. இப்போது இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது இது வந்து இதுக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் இதிலேருந்து மைண்ட் மேப் க்ரியேட் பண்ணுறேன்னா இந்த கோர்ஸை நான் கவர் பண்ணியிருக்கேன் அந்த பிடிஎஃப்லேருந்து ஒரு மைண்ட் மேப் நம்ம க்ரியேட் பண்ணோம். இப்போ பேஸ்ட் ஆன் ஒன் சோர்ஸ்ன்னு இருக்குது. பிகாஸ் நம்ம ஒரே ஒரு சோர்ஸ் தான் கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த மாதிரி எக்கச்சக்கமான சோர்ஸஸ் நீங்கள் கொடுக்க இப்போ இது வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. க்ரியேட் ஆனதுக்கப்புறம் பாருங்கள், டே 1லேருந்து 6 இது, 7லேருந்து இது, இந்த மாதிரி நம்ம வந்து கவர் பண்ணுற எல்லா இதுவும் வந்துருச்சு. டே 1லேருந்து 6 என்ன கவர் பண்ணுறோம்,
டே 1 இது, டே 2 இது, டே 3 இது, டே 4 இது, இந்த மாதிரி. டே 7லேருந்து 12 என்ன கவர் பண்ணுறோம், இது மட்டும் போதுமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது 1க்குள்ளே போனீங்கன்னா வை திஸ் கோர்ஸ், ஹூ ஆர் வி, இது என்ன அப்படிங்கிறது. டே 2 இது. இப்போது இதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரோட் மேப்புன்னு இருக்கா. இப்போது நான் வந்து இந்த மொத்த ஸ்கிரிப்டையும் நான் கொடுத்துருந்தேன்னா இதை நான் கிளிக் பண்ணும்போது இது என்ன அப்படிங்கிறத இதை அனலைஸ் பண்ணி நமக்கு சொல்லும். இப்போ நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரோட் மேப் கொடுக்குறேன். இப்போது இதில் இதுக்குள்ளே என்னென்ன கவர் பண்ணுறேன் அப்படிங்கிறது, வை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் இம்பார்ட்டன்ட் 2025ன்னு சொல்லிட்டு நம்ம அந்த அதில் நமக்கு டைட்டிலாக போட்டிருக்கோம். ஸோ இது கொடுத்த சோர்ஸ் எங்கே எடுத்திருக்கு அப்படின்னா இந்த இடத்துலேருந்து எடுத்திருக்கு. சேம் இந்த சோர்ஸ் எங்கேருந்து எடுத்திருக்கு, இங்கேருந்து எடுத்திருக்கு. இந்த மாதிரி நமக்கு காட்டிடும். ஸோ இது வந்து ஆடியோ ப்ரிவ்யூ, வீடியோ ப்ரிவ்யூ, திரும்பி மைண்ட் மேப்பு, இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இது வந்து ஜஸ்ட் 1 சோர்ஸில் பண்ணியிருக்கேன். 50 சோர்ஸ் கொடுத்தா அது எந்த அளவுக்கு டீட்டெயிலாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம முன்னாடி க்ரியேட் பண்ண அந்த ஆடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறது கேட்போம். Today we're jumping straight into modern video editing. Not just the creative bits, but really the business and strategy behind making it as a pro today. Yeah, we're looking at insights from an expert running a successful media company, global clients, the works. So our mission here is to really pull out that roadmap for you, the skills, the trends you absolutely have to adapt to, and well, the business realities of dealing with. ஆக்சுவலி இங்கே நம்ம என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா, இங்கே வீடியோ எடிட்டர் நமக்கு வந்து ஒரு பாட்காஸ்ட்டை நம்ம முன்னாடி பேசியிருக்கோம், அதை தான் கொடுத்துருக்கோம். இதை வந்து நான் இன்பிட்வீன்லேருந்து ஒரு ஆடியோ ப்ளே பண்ணுறேன். இது இங்கிலீஷில் ஜென்ரேட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ஹிந்திலேருந்து தமிழில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இது இங்கிலீஷில் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். Step-by-step process you use to handle a client project successfully. We stick to a pretty strict 5-step pipeline. It always starts with ideation and research. That means really understanding the client's industry, their product, and critically doing a deep dive into their competitors. What are the gaps? How can we make their stuff stand out? Second is detailed storyboarding. Before we even think about opening Premiere. இப்போது டீட்டெயில்டு ஸ்டோரி போர்டிங்னு சொல்லிச்சு இல்லையா. ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து எங்களோட வீடியோ எடிட்டிங் லைன் வந்ததுக்கப்புறம் நாங்கள் ஸ்டோரி போர்டிங் பண்ணுவோம், அப்புறம் இது பண்ணுவோன்னு அந்த வீடியோவில் பேசியிருக்கேன். அதை வந்து இவங்க இங்கிலீஷில் அதை அனலைஸ் பண்ணி நமக்கு சொல்லுது. இதே மாதிரி நீங்கள் என்ன லாங்குவேஜில் வேணாலும், ஹிந்தியில் கேட்டுக்கலாம், தமிழ், எதில் வேணாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். இப்போது இன்ட்ராக்டிவ்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா நம்ம மைக்கை கனெக்ட் பண்ணும்போது இங்கே நம்ம அதாவது இங்கே ப்ளே ஆகிட்டுருக்கோம். நார்மலாக ஆடியோ வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுறது ப்ளே ஆகிட்டுருக்கோம். இப்போது ப்ளே ஆகிட்டு இருக்கும் போதே நீங்கள் ஒரு கொஷின் கேட்கணும், இல்லை நானும் இந்த ஆல்ரெடி 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்களே அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த நீங்களாக ஒரு கொஷின் கேட்கணுன்னா இங்கே ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி மைக்கு கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சொல்லும். அதாவது அந்த பேசிகிட்டு இருக்க அந்த 2 ஹோஸ்ட் இருக்காங்க இல்லையா, அது வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து AI டூலு அந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இது வந்து இன்ட்ராக்டிவ் ஆடியோ மோடு. ஸோ இந்த மாதிரி தமிழுக்கு வந்து இன்ட்ராக்டிவ் ஆடியோ மோடு இப்போதைக்கு கரண்ட்லி அவைலபிள் இல்லை. இது இங்கிலீஷில் மட்டும் இருக்குது. ஸோ இங்கிலீஷில் நீங்கள் கேட்குற மாதிரி இருந்தால் இது பண்ணிக்கலாம். இது எப்படி ப்ரோ எனக்கு யூஸ் ஆகும் ஆஸ் அ கண்டென்ட் கிரியேட்டர், ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பாட்காஸ்ட் நீங்கள் கேட்கணும். ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக நிறைய பாட்காஸ்ட்லாம் நீங்கள் கேட்க விரும்புகிறீங்க ஒரு ஜாகிங் போயிட்டுருக்கும் போது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நிறைய யூடியூப் வீடியோஸ் நம்ம பார்க்க முடியாத லாங்குவேஜஸில் உள்ளதை நீங்கள் எடுத்து இந்த மாதிரி ஆடியோவை க்ரியேட் பண்ணி நீங்கள் ஜஸ்ட்டு எங்கேயாவது போகும்போது கேட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு ஸ்டடி பர்பஸ்க்கு உங்கள் கிளைண்ட்டோட கேஸ் ஸ்டடி, ஒரு டெஸ்டிமோனியல், இதெல்லாம் வந்து அவங்கள்ட்ட நான் மொத்தமாக டாக்குமெண்ட்டாக இருக்கேன், நான் படிக்க முடியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிளைண்ட் வராங்க, அவங்களோட ப்ரௌச்சர் தராங்க, அதை பற்றி நான் உட்காந்து எல்லாத்தையும் டீட்டெயிலாக படிச்சுட்டு இருக்க முடியல, எனக்கு வந்து இன்ட்ராக்டிவ் செஷனாக வேணும்னீங்கன்னா இந்த மாதிரி டக்குன்னு அவங்களோட PDF ப்ரௌச்சரை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு தமிழில் பேசும். ஸோ டவுட்னாலும் கேட்டுக்கலாம், அதாவது டவுட்னாலும் நீங்கள் இந்த மாதிரி டைப் பண்ணி கேட்டுக்கலாம். அதே மாதிரி தமிழ் ஆடியோவில் நீங்கள் கேட்டுக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அதிலே ஜென்ரேட் பண்ணும்போது அது எங்கேருந்து எதை பற்றி சொல்லணும் அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்க முடியும். இல்லை அதோட லென்த்து ஷார்ட்டராக லாங்கராக வேணுமா, இல்லை என்ன லாங்குவேஜ், எதை பற்றி பேசணும், டிபேட் மாதிரி பேசணுமா அப்படிங்கிற எல்லாமே இங்கே பண்ணிக்க முடியும். இங்கே சோர்ஸஸ்குள்ளே போய்ட்டு கூகுள் ட்ரைவ்லேருந்து ஒரு ஃபைலாவோ, இல்லை நீங்கள் நார்மலாக ஆன்லைனில் பார்க்குற வெப்சைட்டை அதை நீங்கள் பேசி கேட்கணுன்னாலோ, இல்லை காப்பி பண்ணியிருக்க டெக்ஸ்ட்டாவோ, இல்லை உங்கள்கிட்ட இருக்க நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு வீடியோவில் பேசியிருக்கேன், இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன், இந்த ஆடியோவை ஒரு 1/2 மணி நேரம் இருக்குன்னா அந்த 1/2 மணி நேரம் ஆடியோ அதுகிட்ட கொடுத்து அதுலேருந்து கேள்வி கேட்குறது, இல்லை அதை வந்து டிரான்ஸ்கிரிப்டாக மாற்றி நீங்கள் உங்கள் சப்டைட்டில் வச்சுக்கிறது, எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் ஆக்சுவலாக இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே பேசியிருக்கேன்னா, இப்போது நான் பேசியிருக்கேன்
இப்போது இதை இன்னொரு வகையில் எப்படி யூஸ் பண்ணலான்னா, பொதுவாக இந்த வீடியோ எடிட்டிங்னு சொல்லிட்டு நான் இங்கே இவ்வளோ பெரிய ஸ்கிரிப்ட் பேசியிருக்கேன் இல்லையா, இதை உட்காந்து நான் யூடியூப் டிஸ்கிரிப்ஷன் எழுதும் போது இத்தனையும் நான் காப்பி பண்ணிவிட்டு இதப்புறம் காப்பி பண்ணி இதை ChatGPTயில் கொடுத்து திஸ் இஸ் த ஸ்கிரிப்ட் ஐ டாக்ட் இன் திஸ் வீடியோ அப்படின்னு கொடுத்து கேன் யூ ப்ளீஸ் கிரியேட் மீ a கேப்ஷன் SEO keywords included அப்படின்ற மாதிரி நீங்கள் அதை கேட்டிங்கன்னா இதை புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி டிஸ்கிரிப்ஷன் எழுதிடும். ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்லை இதுக்கு வந்து இந்த வீடியோவில் நீங்கள் சப்டைட்டில் போட விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்கிரிப்டை தூக்கிட்டு போயிட்டு அதுக்கிட்ட கொடுத்து கேன் யூ ப்ளீஸ் மேக் த சிம்பிள் வேர்ட்ஸ் கேப்ஷன் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் ஸோ தட் ஐ கேன் புட் இட் ஆன் வீடியோ அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா அது கிரியேட் பண்ணும். தென் நீங்கள் வீடியோவில் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா இங்கே நம்ம வீடியோ போட்டதுக்கப்புறம் இங்கே போட்டிருக்கோம். ஆனால் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஆப்ஷன் என்னென்னா இங்கே ஆடியோவை ஆட் பண்ணிக்கலாம், MP3 ஆட் பண்ணிக்கலாம், வேவாக ஆட் பண்ணிக்கலாம். அதுதான். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நான் வேறு ஒரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். ஸோ இப்போ நமக்கு தமிழில் ஜென்ரேட் பண்ணியிருக்கிறது எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம கண்டென்ட் க்ரியேஷன் பவர் ஹவுஸ் அந்த நம்ம கோர்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஷீட்டு அந்த ஸ்கிரிப்டெல்லாம் நம்ம கொடுத்து நான் வந்து ஒரு ஆடியோவை க்ரியேட் பண்ணியிருக்கேன் தமிழில். இது எப்படி சொல்லுதுன்னு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்க இந்த கோர்ஸோட October 6 நான் க்ரியேட் பண்ண அந்த PDF-ஓட இது எப்படி வந்திருக்கு பாருங்கள். தமிழ்நாட்டில் இப்போது கண்டென்ட் கிரியேஷன், அதாவது இந்த உள்ளடக்க உருவாக்கம் ஒரு பெரிய அலையா மாறிட்டு இருக்கு. நீங்க கவனிச்சிங்களா? ஆமா நிச்சயமா. சில பேர் மாசம் 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கூட சம்பாதிக்கிறாங்களா உங்க குறிப்புகள்ல படிக்கும்போது சும்மா தலை சுத்துது. இது நிஜமாவே எப்படி சாத்தியம்? இன்னைக்கு நீங்க கொடுத்துருக்கிற அந்த நோட்ஸ், இந்த கட்டுரைகள் எல்லாம் வச்சு 2025 ஒரு சக்சஸ்ஃபுல் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகிறதுக்கு என்னென்ன முக்கியம்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். இது நீங்க சொன்ன மாதிரி வெறும் பொழுதுபோக்கு இல்ல. இப்போ ஆமா, இது ஒரு பெரிய பொருளாதாரமாவே வளர்ந்துட்டு வருது. நீங்க கொடுத்திருக்கிற தகவல்கள் படி பார்த்தாலே இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த யுக்திகள், வாய்ப்புகள், அப்புறம் என்னென்ன டூல்ஸ் இருக்கு. இதெல்லாம் இன்ட்ரோடக்ஷனு. இப்போ நம்ம இடையில எப்படி இருக்கு அப்படிங்கிறது பார்ப்போம். ரொம்ப முக்கியம். அனலைஸ் அண்ட் இம்ப்ரூவ். உங்க கண்டென்ட் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுச்சுன்னு பார்த்து அதிலிருந்து கத்துக்கிட்டு அடுத்த கண்டென்ட்டை இன்னும் பெட்டரா பண்ணணும். இது ஒரு வட்டம் மாதிரி சுத்திட்டே இருக்கணும். அடேங்கப்பா, இவ்வளோ இருக்கா? இதுல குறிப்பா தமிழ் கண்டென்ட்டுக்குன்னு PSVCன்னு ஒரு மெத்தட் பத்தி உங்க குறிப்புகள் இருக்கு. அது என்னது? ப்ராப்ளம் சொல்யூஷன். ஆமா, அது ப்ராப்ளம். இந்த PSVCன்னு சொன்னாங்களா, அதெல்லாம் நம்ம அப்கமிங்கில் பார்க்குற டாப்பிக்கு. ஸோ இது 15 நிமிஷம் ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இப்போ இதுக்கு மைண்ட் மேப் எப்படி க்ரியேட் பண்ணிட்டு பார்க்கலாம். நான் சொன்ன மாதிரி டே 1, டே 2, டே 3 அதுக்குள்ளே ஒவ்வொன்றும் என்னென்ன டாபிக்ஸு, டே 21 50 வரைக்கும் என்னென்ன பார்ப்போம், அதுக்குள்ளே இப்போ 21 23 எது அதுக்குள்ளே உள்ள ஸ்மார்ட் ஃபோன், இந்த மாதிரி மைண்ட் மேப்பு நான் முன்னாடி சொன்ன மாதிரி. இந்த மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு அதுக்கு இது கொடுக்குறீங்களோ, கண்டென்ட் கொடுக்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணிக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டே 21 அப்படின்னு நான் கேட்குறேன். டே 21 மட்டும் நான் கேட்குறேன் என்ன கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறது. கிரியேட்டர் செட்டப், பட்ஜெட் இன் 15 இது கவர் பண்ணுறோம். ஸோ அதில் என்னென்ன பேசியிருக்கோம், இதெல்லாம் நம்ம பேச போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஸ்கிரிப்டில் எழுதி வச்சுருக்கோம் சின்ன சின்ன பாயிண்ட்ஸாக. அதை நான் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ அது இங்கே சொல்லுது. இப்போ நான் இது எங்கேருந்து எடுத்துச்சுன்னு கேட்டால் அந்த இடத்துல அதை ஹைலைட் பண்ணி காட்டும். ஓகே, இதுதான் பேச போகிறீங்க. இது நம்மளோட இது நம்மளோட ரீல்ஸ் ஸ்கிரிப்ட், இன்ஸ்டாகிராமோட 60 days ரீல்ஸ் ஸ்கிரிப்ட், அங்கேருந்து இது எடுத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எதுவாக வேணாலும் ஆஸ் அ ஸ்டடி பர்பஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆஸ் அ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சியாக ஒரு பாட்காஸ்ட்டு கேட்கணுன்னாலோ இல்லை சம்திங் நீங்கள் ஒரு கண்டென்ட்லேருந்து ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாதிரி, இல்லை ஒரு கண்டென்ட்லேருந்து நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னாலோ இது எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த நோட்புக் LMன்ற இந்த டூலு. ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் கேட்டுட்டு உங்களுக்கு திரும்பி ஃபஸ்ட்லேருந்து சேட் பண்ண விரும்புகிறீங்கன்னா மேலே இருக்கிற ரெஃப்ரெஷ் பட்டன் கொடுத்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே இது கிளியர் பண்ணிடும், கீழே வராது. இங்கே ஃபுல்லாக கிளியர் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ரெஃப்ரெஷ் பண்ணி. ஸோ இங்கே டிஃபால்ட்டாக எந்த லென்த்தில் அது என்ன கான்வர்சேஷன் எந்த மாதிரி வரணும், ஷார்ட்டரா லாங்கரா, இல்லை லேர்னிங் கைடாக வரணுமா அப்படிங்கிறது, இல்லை கஸ்டமாக வரணும்னா என்ன மாதிரி ஸ்டைலில் வரணும். நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா, முன்னாடி ப்ராம்ப்ட் பண்ணுறேன் ரெஸ்பாண்ட் அட் PhD ஸ்டூடெண்ட் லெவல். இது ஆக்சுவலாக என்னென்னா AI டூல் இங்கே ஜெமினை தான் யூஸ் ஆகுது. ஆனால் பேசிக்கான இப்போ 2.5 மாடல் கிடையாது. இது 1.5 1 மாடல்னு நினைக்கிறேன் சம்திங். ஆனால் பேசிக்கான AI ஜெமினை மாடலை எடுத்து ஒரு பர்டிகுலராக ஒரு PDF ஒரு வீடியோவோ ஒரு சோர்ஸஸை வச்சு அதுக்குள்ளேருந்து நமக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் இந்த நோட்புக் எல்லாம். ஸோ இது இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் இது இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இது பயங்கரமாக நல்லாவே நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் ஃபார் ஸ்பெசிஃபிக்கான சில ஆக்ஷன்ஸுக்கு. ஸோ இந்த மாதிரி AI டூல்ஸ்லாம் நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டீங்கும் போது ஈஸியாக நம்ம
கண்டென்ட்ஸை வந்து நம்ம லிஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கிறதா இருக்கட்டும், ஈஸியாக நம்ம பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு பெய்டு ஏஐ டூல்னா என்ன அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம ஃப்ரீயான ஏஐ டூல்ஸ் ChatGPT, Gemini இந்த மாதிரிலாம் பார்த்துட்டோம். இப்போ Perplexity AI அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெய்ட் டூல் இருக்குது. அது எப்படி நம்ம டீட்டெயிலாக கற்றுக்கிறது அப்படிங்கிறத நாளைக்கோட வீடியோவில் பார்ப்போம். அதில் வந்து பெய்ட் பிளான் போயிருந்தோம். இப்போ இந்த ஏர்டெலோட பெய்ட் பிளான் இருக்குது, அது நம்ம போட்டிருக்கோம். அதில் நமக்கு என்னென்ன கிடைக்கிது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக அதுக்கு எப்படி ப்ராம்ப்ட் பண்ணலாம், அதில் ஸ்பேசஸ்னால் என்ன, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க போகிறோம் இந்த நெக்ஸ்ட் டேஸில். ஸோ ஸ்டே டியூன்ட். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். பாய்.